தென்னாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரு எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ, பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயமாறிரண்டும், மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும், குருவடிவாய் வந்தனது உள்ளம் குளிர குதிகொண்டவே, குருவடிவாய் வந்து எனது உள்ளம் குளிர குதிகொண்டவே, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால், பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே, நாமேல் நடவீர் நடவீரினியே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகியனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும், எழுதரும் அறைகள் தேரான் இறைவனை எல்லில் கங்குள், பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதுகை தலைமேலேறி துளும்பு கண்ணீருள் மூழ்கி, அழுது அடியடைந்த அன்பர் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் கழனிகள் போற்றி போற்றி. நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின், நந்தி அருளாலே சதாசிவமாயினேன், நந்தி அருளாலே மெய் ஞானத்துள் நன்னினேன், நந்தி அருளாலே நான் இருந்தேனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அம்மையப்புறவை வற்றாத பெருங்கருணையினாலும் திருவருளினாலும் குருவருளினாலும் நாம் பெருமான் மீதும் சமயத்தின் மீதும் கொண்ட இடையறாத அன்பினாலும் அற்புதமான இந்த நன்னாளிலே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவாசக மாநாட்டிலே, திருவாசகம் என்ற அற்புதமான அருளடைவு நூலிலிருந்து ஆத்ம சுத்தி என்ற பகுதியில் ஒரு சில செய்திகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. முதற்கண் இதற்குண்டான களம் அமைத்து நல்கிய இந்த திருக்கூட்டத்தை சார்ந்த அத்துணை அன்பர் பெருமக்களுடைய அற்புதமான வாய்ப்பினை ஐயா பெற்று தருகின்றார்கள். ஏனென்றால் அவர் சார்ந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு பட்டறை. நம்முடைய தேன்மொழியாரிடம் தீட்டப்பெற்ற அற்புதமான பெருந்தகை. அவருடைய சொல்லாடலில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நாம் உற்று நோக்கினால் மிக அரும்பெரும் கருத்துக்கள் நமக்கு புலப்படும். பழமையாம் யாவும் நன்றாக, புதியவாம் யாவும் தீதாக. சிவபிரகாசத்தில் அற்புதமாக சொல்றார். பதிக பெருவழி காட்டிய காரைக்கால் அம்மையார் தான் முதலிலேயே அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிபவனும் தானே விரிசுடர்பார் ஐந்தும் சேர்ந்து தானே அவன் இருக்கிறார். அறிவினாலே அறியப்படக்கூடிய அற்புதமான செம்பொருள் துணிவு என்பதை முதல் நிலையிலேயே விளக்கி காட்டி அற்புதமான பெருந்தகை. தெளிவா கடைநிலை பொருளை சொல்லிட்டாங்க. என்னை அறிவென்றான் என்ன
அறிவினில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். சந்ததமும் உண்ணி என்னை பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இவை மூன்றையும் ஆராய்ந்தவர் முத்தராம் சிவபோகசாரம். அப்ப நான் என்பது அறிவு பொருள் என்ற ஒரு கடைநிலை செய்திய முதல் நிலையிலேயே அம்மை தெரியப்படுத்திட்டாங்க உலகத்துக்கு. அதை தொட்டு வந்த திருமூல திருமந்திரம் அந்த தெரியப்படுத்தப்பட்ட செய்தியை அனுபவத்திற்குள்ள எவ்வாறு ஆக்குதல் என்ற அற்புதமான ஆகம பிழியும் தந்து விட்டார். அதற்கப்புறம் எதற்கு திருஞான சம்பந்தர், மணிவாசகர், திருநாவுக்கரசர் இன்று காலம் தொட்டு நம்முடன் சக காலத்தில் இருந்த பெருந்தகைகள் வரைக்கும் எதற்காக வந்தார்கள்? வருவிக்க உற்றதனுடைய நோக்கம் என்ன? எல்லாம் தெரிந்த செய்தி தானே, அவங்க சொன்னதே போதாதா? புதிய அன்பர்கள் எதற்கு? பெரிய புராணத்திற்கு நம்முடைய கவிமணி எழுதியது போன்ற ஒரு உரை இல்லை. அதற்கு மேலும் நம்ம பெரிய புராணத்தை ஆராய புக வேண்டிய அவசியம் அல்ல. அப்ப இன்று தொட்டும் ஏன் நம்ம பெரிய புராண வகுப்பு எல்லா இடத்துலையும் நடத்துறோம்? எல்லாரும் சீக்கிரம் செய்ய ஒரே எடுத்து படிச்சுக்கலாமே. அற்புதமான பேராசிரியர்கள் சிறப்பாக எடுத்து அத்துணையை விலக்கி சென்று விட்டார்கள். அதனை கடந்தும் இன்றளவுக்கு பல்வேறு செய்திகள் பற்ற விரிவுரையும் சொற்பொழிவும் ஆற்றப்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதனுடைய அவசியம் என்ன? அற்புதமா வள்ளல் பெருந்தகை பதிவு செய்கின்றார். சமயம் மற்றும் பண்பாட்டு ஆய்வுல பார்த்தீங்கன்னா காலந்தோறும் 14ஆம் நூற்றாண்டுல சித்தாந்தம் அற்புதமான எழுச்சி பெற்று வளர்ந்து கொண்டிருந்த காலத்திலே அனுபவம் என்ற ஒன்று அற்புதமான ஒரு முறைமையை ஏற்படுத்துவதற்காக அருணகிரிநாதர் வரவிக்க விட்டார். எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அற்புதமா குரு தரிசனத்துல பாரதியார் எழுதுவார், பேசுவதால் பலன் இல்லை, அனுபவத்தால் ஆனந்தம் கொள். அந்த பகுதி ஐயா விளக்கியிருக்க இடம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் நாம் கையெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமுறை என்ற ஞான பெட்டகம், ஞானம் நமக்கு பிறவியை போக்குவது, இரவாமையை பெற்றுத்தருவது, இரவாமையை நமக்கு நேரடியாக பிழிவாக பெற்றுத்தரக்கூடிய நூல் திருவாசகம், திருமந்திரம் போன்ற பிரணவ நெறி மற்றும் பெருநெறி நூல்கள். சிவயோகி பதிவு செய்யும்போது ரொம்ப தெளிவாக இதை சொல்வார். இந்த ஒளிநெறியை காட்டுவிப்பதற்காக வந்த இருவர், ஒருவர் மணிவாசகர், மற்ற ஒருவர் திருமூலர் என்பார். அத்தகைய ஒளி நெறி நூல்கள், பிரணவத்தினுடைய சாரமான நூல் திருவாசகம், திருமந்திரம். அதனால இவங்க மாநாடு எடுக்கும் பொழுது ஐயா திருவாசக மாநாடு, திருமந்திர மாநாடு. திருவாசகம் திருமந்திரத்தை யார் சரியாக புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியே முடிவு, நிறைவு. பல்வேறு அன்பர்களுக்கு நாம் காலம் கடந்து விட்டோம், வாழ்க்கையில் நிறைய தூரம் வந்துட்டோம்னாமோ இனி இது போன்ற அதிதீவிர பயிற்சிக்கு சென்று நாம் பிறவாதிருத்தல் என்றால் அத்துணை தூரம் சாத்தியமில்லை. ஏதோ இப்போ நாம் கொண்டவாறு புனைந்து விட்டு பெருமானை ஏற்றி போற்றி விட்டு பதிகம் பாடிவிட்டு செல்லலாம். அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருந்தால் அதில் இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று பல்வேறு அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அது சொல்லும்போது தெளிவாக நம்ம நாவுக்கரசரே இதை பற்றி தெளிவாக சொல்றார். ஓதியே கழிக்கின்றி உலகத்தீர், ஓதியே கழிக்கின்றி உலகத்தீர், ஒருவன் தன்னை நீதியால் இணைய மாட்டீர், நின்மலன் என்று சொல்லீர், சாதியா நான்முகனும் சக்கரத்தானும், காணா சோதியா சுடரது ஆனார் திருச்சோற்று துறையினாரே. ஓதியே கழிக்கின்றீர், ஓதிவிட்டாலே அத்துணையை பெற்றுவிட்டோம் என்று நினைக்கின்றீர். அவ்வாறு அல்ல. சாதியா நான்முகனும் சக்கரத்தானும், நான்முகனும் சக்கரத்தானும் சாதிக்கவில்லை, காணவில்லை, அவன் அருண்பெரும் ஜோதி என்று எம் பெருமானை ஏற்றி போற்றுதல்லையே நம்முடைய காலம் சென்று விடுகின்றது. நான்முகன் என்றால் கல்விக்கு அதிபதி, நுண்ணிய நூல்பல கற்றாலும் எம் பெருமானுடைய அனுபவம் என்பது வேறு. கற்ற கல்வியை வாழ்க்கையிலே பொருத்தி அதை அனுபவத்திற்கு கொண்டு வந்தால்தான் சிவம் நமக்கு அகப்படும்.
அற்புதமான தலைப்பு ஆத்ம சுத்தி. தசகாரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆன்ம சுத்தியும் சிவரூபமும் ஒற்றை நிலை. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். தசகாரியம் அந்தங்கள் வாயிலாகவும் தசகாரியங்கள் வாயிலாகவும் 36 தத்துவங்கள் வாயிலாகவும் எப்படி எந்த முறையில் கூறினாலும் சிவ அனுபவம் என்பது ஒன்றுதான். அறியாமை அகற்றி அறிவு அகற்றி, அறிவாலே அறிவதனை அறியாமல் அறிந்து, குறியாமல் குறித்து, அந்த கரணங்களோடு கூடாது வாடாது குழைத்து இருப்பேயாயின் பிரியாத சிவம் பிரிந்து தோன்றும். பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றும். பிரபஞ்ச பேதம் நம்முடைய வாழ்வின் மயக்கத்திற்கு அடிநாதம். எனக்கு பேதம்லாம் இல்லை. திருவாசகத்தில் பலமுறை நாயிற்கடை நாயேனைன்றோம். அந்த நாய்க்கு 3 குணங்களாக சாமி பதிவு செய்கின்றார். நாய் என்பது தன்னுடைய தலைவனை இனம் காணும். திருக்கோயில் தோறும் நாம் எத்தனையோ முறை சென்று என் பெருமானை கண்குளிர காணுகின்றோம். இந்த கண்ணுக்கு அகப்படுபவனா சிவம். முகத்தில் கண் கொண்டு காணும் மூடர்கால்றார் திருமூலர். சாத்தியமில்லை. அப்ப திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் எதை உணர்த்துவது? அது தூலமாக அமைக்கப்பட்ட ஞானம். அப்ப திருக்கோயில் சென்று நான் தேட வேண்டியது ஞானத்தை. கருவறையில் நான் தேர்ச்சி பெற வேண்டியது ஞானத்தில். அப்போ என் பெருமானை எவ்வாறு காணப்பெற வேண்டும்? என்னுடைய அறிவால் அடைவதுவே ஆனந்தம். இப்போ அறிவால் என் பெருமானை அடைதலுக்குண்டான அற்புதமான பயிற்சி தான் இந்த திருமுறை தொகுப்போ இல்லை திருமுறை வாசித்தலோ, இதை கடந்த செயல்முறையோ, இதை வாழ்விலே பொருத்தி அனுபவமாக காணும்போது எனக்கு ஏற்படக்கூடிய விளக்கம். அதுதான் சிவம். இதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சுத்தி, அந்த உலக மயக்க நீக்கம், அதை தான் இங்க நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் நிலை கருத்து. உலக மயக்கம் நீங்குதல். பல இடத்துல சாமி திருமூலர் பதிவு செய்வார். அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறி அறியாதுற்ற நீராழம் போல் அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரநாமே. அறிவு அறியாமை நீவிய அவனேன்வர். தன்னை இழந்த இடத்தே தானே சுகவடிவாய் விண்ணமர நின்ற எங்கோனும். தன்னை இழந்த இடத்தே தானே சுகவடிவாய். இத்துணை செய்யுள்கள் இறைவனை அடைவதற்கு முதல் நிலையாக குறிப்பிடக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா தன்னை இழத்தல். இதைதான் நம்ம முன்னமே சொன்ன இந்த நாய்க்கு உண்டான முதல் நிலை தன்னுடைய தலைவனை இனம் காணுதல். அதற்கு அடுத்த நிலை சற்று ஆக்படா இருந்தாலும் அதற்கு உண்ணும் உணவும் மலமும் ஒரு சேர காட்சிப்படும். நூலாசிரியர் எழுதுகிறார், மலத்திற்கும் மலத்தினுடைய கழிவிற்கும் நாய்க்கு வித்தியாசம் தெரியாது, பேதம் தெரியாதான். பொருள் கொள்ளும் முறையில பேதம் நீங்குதலுக்கு உண்டான நிலை நாயை பற்றி கூறும்பொழுது ரொம்ப சாதாரணமா இதை பார்த்து விட்டு செல்லக்கூடாது. காயத்திலே 3 நாளில் கலந்திட்டு நாம் உண்ணக்கூடிய உணவு 3 பொருளாக கலக்கும். ஒன்று உடல், மற்றை ஒன்று மனம், மற்றை ஒன்று போம் மலம். இந்த பேதம் நீங்குவதற்காக சாமி சொல்றார். நாயை பற்றி குறிப்பிடும் பொழுது பேதம் நீங்கியது. பிரபஞ்ச பேதம் நீங்கினால் வாழ்வுல நம்முடைய மனதிற்கு அற்புதமான அமைதி பிறக்கும். ஐயா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு திருச்சதகம் என்ற அற்புதமான பகுதியில் குறிப்பிட்டிருக்கார். சதகம் என்றாலே நமக்கு தெரியும், 100 பாடல்கள் அடங்கியது. அது 10 கொத்தாக இருப்பது. இதை அணைந்தோர் தன்மையினுடைய விளக்கமாக பதிவு செய்கின்றார்கள். அணைந்தோர் தன்மை
அதற்கு சாமி குறிப்பு கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? பக்தி வைராக்கிய விசித்திரம். முதல்ல இந்த திருச்சதகம், அதுல இந்த ஆத்ம சுத்தி அப்படின்னும் பொழுது இது யாருக்கு என்றால் இன்டு தி டொமைன், முதல்ல வரக்கூடிய சமயத்தை உள் நுழைபவர்களுக்கு அல்ல. சமயத்தில் தீக்கை பெற்று அனுட்டானமும் சிவபூசையும் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உண்டான செய்தி. என் பெருமான் ஆண்டு கொண்ட பின்னும், என் பெருமானையே அடையக்கூடிய நெறியை கண்ட பின்னும் என்னுடைய மனமாகப்பட்டது இன்னும் உலக மயக்கத்திலேயே தான் இருக்கின்றது. உலகப் பொருட்கள் மீதுதான் பற்று கொண்டிருக்கின்றது. அதனையும் கடந்து என்னுடைய மனமாகப்பட்டது நான் என் சார்ந்த பெயர், என் சார்ந்த புகழிலேயே பற்று கொண்டிருக்கின்றது. இதை விட்டால்தான் அதை பிடிக்க இயலும். அற்புதமா பாம்பன் சுவாமிகள் குறிப்பிடும் பொழுது பரிபூரணந்த போதத்தில் குறிப்பிடுறார். துறவரவை அல்ல, உட்டுறவு புறத்துறவு என்ற அடிப்படையில் அற்புதமான பாடல்கள். இவையெல்லாம் உள்ளே கழப்படாமல் நமக்கு அனுபவம் என்பது சாத்தியம் அல்ல. அப்ப இதெல்லாம் எவ்வாறு கழற்றிக் கொள்வது என்பதற்கு ஒரு பகுதியிலும் முழுமையை காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு நாம காண இருக்கக்கூடிய பகுதி ஆத்ம சுத்தி. இதில் இந்த பக்தி வைராக்கிய விசித்திரம்ன்ற அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி என்றால் இறைவன் பால் எழும் கனிந்த மனத்தின் நெகிழ்ச்சி. அடிப்படையாக திருக்கோயில் தோறும் சென்று நம்ம வழிபடக்கூடிய எம்பெருமான் கடவுள், அவன் மீது எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு பற்று ஆசை முதல் நிலையில திருக்கோயிலுக்கு சென்று எம்பெருமானுக்கு செய்வதற்கு ஆசை. இது தவறு கிடையாது, முதல் நிலையில கண்டிப்பா அது அவசியம். ஆனால் திருமூலரே மறுக்கின்றார். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள்ன்றார். இதற்கு யோகி எழுத்துல கூறும்போது சொல்றாரு, ஆசைப்பட்டால் கதி மாறிடும். கதி மாறிச்சுன்னா பிராணன் போயிடும். பிராணன் அசையாமல் நின்றால் ஏற்படக்கூடிய அனுபவத்தை பற்றி இன்றைய திருச்சத ஆத்ம சுத்தியில பதிவு செய்கிறார். அத்துணையும் அகப்பொருள், அகத்திலே என் பெருமான் எனக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம். திருக்கோயில் தோறும் சென்று என் பெருமானை நான் கண்ணார காணுகின்றேன். கண்ணார கண்டபொழுது எனக்கு ஏற்படக்கூடியது பக்தியினால் ஏற்படக்கூடிய ஒரு உள நகிழ்ச்சி. ஆனால் திருக்கோயில் என்பது அதற்காக அமைக்கப்பட்டதா அப்படின்றது காணும்பொழுது ஒரு இடத்துல பதிவு செய்கிறாரு நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே. சிற்ப சிலையை கண்டேன், நல்ல சித்திர வேலையை கண்டேன், அற்புத மூர்த்தியினை தோழி அங்கெங்கும் கண்டிலேனே. தூபம் இடுதல் கண்டேன், தீபம் சுற்றி எடுத்தல் கண்டேன், ஆபத்தில் காப்பவனை தோழி அங்கேயான் கண்டிலனே. கண்ணுக்கு இனியானை கண்டு மனத்தை காட்டில் அலைய விட்டு பன்னிடும் பூசையாலே தோழி பலனொன்றும் இல்லையடி. உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கோயிலை உள்ளேயும் காண்பாயடி. மற்ற இடத்துல பட்டினத்தார் வலியுறுத்த என்ற ஆத்ம சுத்தி என்பது அனுபவம். அதற்காக தான் சொல்றேன். திருக்கோயில்ல ஆத்ம சுத்தி எப்ப கிடைக்கும்ன்றதுக்கு உண்டான பொருள்நிலை விளக்கம். இப்ப சமீபமா திருக்கோயில் வழிபாடு என்றாலே சென்று நடராஜ திருமேனியை உற்று உற்று காணுதல், பெருமானுடைய தூக்கிய திருவடியில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை, ஆஹா சாமி பொற்பாதம் எவ்வளவு சிறப்பா இருக்கு, அவருடைய கண்ணுல எத்துணை, இதெல்லாம் சிறப்பு, மாற்று கிடையாது. ஆனால் நடராஜரிடம் காண வேண்டியது கூத்து தரிசனம். என் பெருமானுடைய கூத்தைத்தான் காணுவதற்காக அமைத்து காட்டினார்கள். அங்க போய் நான் சிற்ப வேலையை கண்டிலேன் எழுதுறார். கண்டேன் அடின்றார். கை ஒன்று செய்ய விழி ஒன்று நாட கருத்தொன்று என்ன, பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பிய யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய், எவ்வாறு கொள்வாய், எப்படி ஏத்துக்குவ?
கையொன்று செய்ய திருக்கோயில் வழிபாடில் இருக்கக்கூடிய மூலம். இன்றைய ஆத்ம சுத்தில முதல்ல 5 பாடல்கள் வரை பிணநெஞ்சே என்று மனத்தை பற்றி பதிவு செய்கின்றார். பிணநெஞ்சே முதல்ல சாமி சொல்றது, இந்த ஆத்ம சுத்தி அடைவதற்கு எனக்கு அடிப்படை மனம். இந்த மனம் அது செம்மையானால் தான் மற்ற விடயங்கள் நமக்கு கைவரப்பெறும். அப்ப மனதை எவ்வாறு செம்மையாக்குதல் பற்றி முதல்ல 5 பாடல்ல சாமி பேசுறார். இப்ப இந்த பக்தி என்பது நமக்கு எம்பெருமானுடைய நிலைப்பாட்டினால் ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சி என்று பதிவு செய்தோம். அதற்கு அடுத்ததாக வைராக்கியம், உலக பொருளில் பற்று அறுத்தல். முதல்ல எம்பெருமான் மீது ஏற்பட்ட அன்பினால் ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சி, அதன் வாயிலாக இந்த உலக பொருள்களின் மீது எனக்கு ஏற்பட வேண்டிய பற்று நீக்கம். விசித்திரம் என்பது இந்த பெருமான் மீது ஏற்பட்ட பக்தி என்ற நெகிழ்ச்சியினால் எனக்கு ஏற்பட்ட உலகப்பற்று நீக்கத்தினால் ஏற்படக்கூடிய விசித்திரமான அனுபவங்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம். திருக்கோயில் தோறும் நான் சென்று பத்திமை காட்டியதனால் எனக்கு உலகப்பற்று உலக மாயை நீங்க பெற்று அதனால் ஏற்பட்ட அற்புதமான விசித்திரமான அனுபவங்கள். அற்புதமான அனுபவங்கள். அற்புதமான அனுபவங்களை பிரித்தாளும் பொழுது அல்பூத அனுபவங்கள். அற்புதம் அல்பூத அனுபவங்கள்னா இது பூதங்கள் என்று சொல்லக்கூடிய உடலினால் ஏற்படக்கூடிய அனுபவம் அல்ல, பூதம் அல்லாத அனுபவம். அறிவினால் நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான அனுபவத்தை 10 பகுதிகளாக எம்பெருமான் பதிவு செய்கின்றார். 10லும் 10 பாடல்கள். அதுல 4வது பகுதியாகிய திருச்சதகம், இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா மெய்யுணர்தல், அறிவுறுத்தல், சுட்டறுத்தல், ஆத்ம சுத்தி, கைமாறு கொடுத்தல், அனுபோக சுத்தி, காருண்ய தீரங்கள், ஆனந்த தழுந்தல், ஆனந்த பரவசம், ஆனந்த அதீதம். அதில் ஆத்ம சுத்தி என்பது நடுநாயகமான நிலை. உலகப்பற்று உடல் மற்றும் உலகப்பற்று நீக்கம் சிவதரிசனம். ஏனென்றால் இந்த ஆத்ம சுத்தி, இந்த ஆன்ம சுத்தின்ற நிலையிலேயே என்னன்னா, ஆன்மாவினுடைய மூல குற்றமாகிய நான் என்பது அற்றுப்போகும். நான் என்ற எழுச்சி ஒடுங்கிய இடம். பல இடத்துல இங்க சொல்லுவார் நான் ஒழிந்தேன்ற. பாம்பன் சுவாமிகளுக்கு அந்த அசோக சாலவாசம் நூல்ல பதிவு செய்யறாரு. காலில் அந்த சகடு ஏறியவுடன் முதல் பதிகத்துல பதிவு செய்யறார். வினையினால் அந்த சகடு ஏறி எலும்பு முறிவு ஏற்பட்டவுடன் நான் கெட்டேன்றார். என் பிறவி கெட்டதுன்றார். அருளாளர்கள் அத்துணை பேரும் தன்னை ஒழித்துக் கொள்ள விருப்பப்பட்டார்கள். தன்னளவில் உடல் அளவில் செத்து போக விருப்பப்பட்டார்கள். வித்தை கெடுத்து வியாக்கரத்தே மிக சுத்தத்துரியம் பிறந்து தொடக்கு அற மயக்கம் தீர. வித்தை கெடுத்து வியாக்கரத்தே மிக சுத்தத்துரியம் பிறந்து தொடக்கு அற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடலோடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியார்களே. என்னை பிணமாக்கக்கூடிய நெஞ்சே. ஏனென்றால் இந்த நெஞ்சு என்று இந்த இடத்துல குறிப்பிடக்கூடியது என்னன்னா மனம். இந்த ஆத்ம சுத்தில நான் எவ்வாறு ஆன்ம சுத்தி என்ற அற்புதமான நிலையை பெற்று நான் உயர்கின்றேன் என்பதை பதிவு செய்யறாரு. அதற்கு முதல் பாடல்லையே சொல்றாரு, ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதைப்பதும் இலை பணியிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறும் அலரிலை செய்வது ஒன்று அறியேனே. முதல் பாடல். நான் இதெல்லாம் செய்யல, அதனால என்னுடைய மனமாகப்பட்டது பிணநெஞ்சேன்ற. இந்த மனம் இப்ப செம்மையாகணும். மனம் செம்மையாகிவிட்டால் நமக்கு சிவம் அறிதல் என்பது எளிமையாகிவிடும். இதான் நமக்கு அகத்தியருடைய ஞானத்திலும் தெளிவாக பதிவு செய்திருப்பார்கள். மனம் அது செம்மையானால்
மந்திரம் தேவையில்லை. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை, மனம் செம்மையாகுதல். இந்த மனம் என்ற ஒரு விடயத்தை பற்றி பேசும்போது மனனம் என்ற ஒரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. மனனம் தொழிற்படும் வரை உலகம் சார்ந்த விடயங்களிலிருந்து நம்மால் விடுபட முடியாது. மனனம் ஒடுங்க பெற்றால்தான் மனம் ஒடுங்கும். இதை மனனம் என்பார்கள், மற்ற இடத்துல மண்மனம் என்பார்கள். திருமூலர் மண்மனம் என்று குறிப்பிடுவார். மண்மனம் எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போருக்கு மண்மனமே மனோலயமாமே. மனோலயம் என்றால் வாக்கும் மனமும் இல்லா இடம் மனோலயம். அப்ப மண்மனம் என்றால் மனத்தினுடைய சூக்கும நிலை. மனத்தினுடைய சூக்கும நிலை என்பது எண்ணம். எண்ணம் ஒடுங்கிய நிலையில்தான் நமக்கு மனம் ஒடுங்க பெறும். அப்படி மனம் ஒடுங்க பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அதான் சாமி சொல்றாரு, நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா. நீ முதல்ல பிறக்க வேண்டாம், மீண்டும் பிறவாமைக்கு முன்னும் இரவாமை. நீ நிலை பெறுமாறு எண்ணுதியல். நீ இருக்கணும்னு நினைக்கிறியா? இருந்தேன் இக்காயத்தை எண்ணிலி கோடி, இருந்தேன் இக்காயத்தை இராப்பகல் அற்ற இடத்தே, இருந்தேன் விண்ணோர்கள் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே, இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தை இக்காயத்தை இருந்தேன்றார். என் உணர்வும் அறிவும் ஒழிந்த இடத்தை நான் இருந்தேன். நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீ. எல்லாரும் எல்லாம் ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க. நீ மீண்டும் பிறந்து இதுல துன்பப்படக்கூடாது என்று நீ நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீ வா. நித்தமும் எம்பெருமான் கோயில் புக்கு. உடனே நான் நம்முடைய முதல்நிலை விடைய பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று அலகிட்டு மெழுகிட்டு பூமாய்கள் புனைந்து ஏத்தி பாமாலை பாடி என் பெருமானை வழிபாடு செய்தல். ஆத்ம சுத்தியில சாமி சொல்றாரு, நிலை பெறுமாறு நெண்ணுதியில் நெஞ்சே நீவா. எங்க போலாம்? கோயிலுக்கு போலாம். அந்த கோயில் எது? உள்ளம் பெருங்கோயில். இது புறத்தே இருக்க கோயில் இல்லை, அகத்தே ஒரு கோயில் இருக்கு. அகத்தே இருக்க கோயிலுக்குள்ள நீ போகணும்னா புறத்தே சென்று பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் ஒடுங்க பெறணும். மனத்தை வெளியே சென்று பற்ற விட்டு என்னால் அகத்தே இருக்கக்கூடிய என் பெருமானை காண இயலாது. திருக்கோயில் தோறும் சென்று நாம் வழிபடக்கூடிய மூர்த்தங்கள் எனக்கு அகத்தை ஏற்படுத்த வேண்டிய அனுபவத்தினுடைய மூலம். எனக்கு பிராணனையும் ஸ்பாந்தத்தையும் வாரி வழங்கக்கூடிய மூலம், அது கருவூலம். அந்த மூலப்பொருள் எனக்கு பெற வேண்டிய செய்திகளையும் பொருளையும் சரியாக தந்தால் அகத்தை என் பெருமானை கண்டுவிடலாம். அது தூளமாக அமைக்கப்பட்ட ஞானமே ஒழிய நாம ரூப பேதங்கள் அற்று தானே நிற்கக்கூடிய தத்துவம் கடந்த சித்து பொருள். அதற்கு உருவம் கொடுப்பதும் நாமம் கொடுப்பதும் நாம் புரிந்து கொள்வதற்காகவே அன்றி அதிலேயே திளைத்து கொண்டிருப்பதற்காக அல்ல. நேற்றைய தினமும் ஆணி திருமஞ்சனம் சிறந்ததாக, திருமஞ்சனம் எத்தனையோ விதமான திருமஞ்சனம், மலர்களால் என் பெருமானுக்கு அர்ச்சித்தல் சிறப்புடைத்து. இது எங்க கொண்டு போய் செலுத்தணும்? உற்பத்தி கூத்தல் அற்புதமா சாமி பதிவு செய்ய, அடங்காத எண்ணெய் அடக்கி வைத்து நடந்தான் செய்தான் நந்தி நாள் ஞான கூத்தன்றார். அவன் ஆட வேண்டிய கூத்து இங்க. அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க எப்படி மகிழ்ந்து பாடி. வாழ்க்கையில் என் பெருமான் எனக்கு கொடுக்கக்கூடிய வினை சார்ந்த நிகழ்வுகளை நான் மகிழ்ந்து பாடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது திருவிளையாட்டு, அதுதான் விளையாட்டு, அதுதான் என் பெருமான் ஆடக்கூடிய ஆட்டம். அதிலிருந்து நான் பெறக்கூடிய அனுபவம் தான் ஞானம். அது அம்மையார் அப்பவே அமைச்சு காட்டினாங்க பெரியவங்க. இதுலயே சொல்றாரு, நான் ஆடுகின்றதில்லை, தெருவுதோறும் திரியவில்லை. அப்ப நான் சிவனே என்று வீட்டை விட்டு தெருவுதோறும் திரிவது அல்ல. இங்கே தெருவுதோறும் திரிவது ராஜபாட்டையில் திரிவது. மேவி எழுகின்ற செஞ்சூடர் ஊடு சென்று மேவப்படுவதும் விட்டு விலகுவதும். கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்தில் பண்ணாக்கின்ற பழம்பொருள் ஒன்று
உண்டு. அல்நாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே நாபி கண் நயன நாசியோடு தூபியோடு எழுந்து சுடர்விடும் சோதி. இந்த வீதியில நான் அலையல என்று. இந்த வீதியில் அலையணும்னா மனம் ஒடுங்க பெற்றிருக்க வேண்டும். மனம் ஒடுங்கிய நிலையில் தான் இந்த வீதிக்குள் உண்டான துறையே திறக்கப்படும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் கல்ல தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல்னர். முதல் திறப்பு எப்ப திறக்கும், அடுத்த திறப்பு எப்ப திறக்கும்? நாதம் இதனுடைய முதல் தொழிற்படும் நிலை எது? மூலாதாரத்துல உருத்திர சோதியாக இருந்தது, ஈசானத்துல எப்படி அகண்ட சோதியாக மாறும்? அல்நாக்கின் உள்ளே அகண்ட சோதி காட்டி என்னுடைய காயத்தை ஒலியாக மாற்றக்கூடிய நிலை எப்பொழுது? இதெல்லாம் இந்த பிறவிலேயே பெற்றுவிட வேண்டாமா? என்னுடைய உடலாகப்பட்டது ஒலியாக கூடிய அற்புதமான நிலை பெற்றினை என் பெருமான் தர தயாராக இருக்கின்றார். அதற்குண்டான உழைப்பை நான் மேற்கொள்கின்றேனா? எத்துணை நாள் நான் ஓதியே கழிக்கப் போகின்றேன்? பிண நெஞ்சே சொல்றார், ஆடுகின்றலை கூத்து. என் பெருமானுடைய கூத்தை ஆட நான் விடுவதில்லை. அவன் ஆட தயாரா இருக்கான். கூத்துனா நான் திருச்சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய, தில்லையில் ஆடக்கூடிய கூத்து நான் அங்க போய் பார்க்கறது இல்லை. யூ ஹேவ் டு லெட் ஹிம். என்னுடைய ஆன்ம அறிவுக்குள் என் பெருமானை நான் ஆட விட வேணும். நீ ஆடுப்பான், எனக்கு கொடுக்கறதெல்லாம் கொடு. வாழ்க்கையில நான் என்னென்ன செஞ்சுட்டு வந்தனோ கொடு. நீ கொடுத்தாதான் நான் சரியாகும். ஆடுகின்றில்லை. ஏன்னா நான் விருப்பப்படலை. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த செட்டப் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்ல சம்பளம் இருக்கு, வீடு வாசல்லாம் இருக்கு, மனைவி மக்கள் இருக்காங்க, இவங்களுடைய போகம் சிறப்பா இருக்கு. நீ எதுக்கு எனக்கு நாடனம்லாம் ஆடுற வேண்டாம், இது நல்லா இருக்கு, நான் அடுத்த தடவை ஜாயின் பண்றேன், நெக்ஸ்ட் பிறவியில பார்த்துக்கலாம். அடுத்த பிறவியில எதுவுமே சரியா கிடைக்கலன்னா நான் சிவனடி சேர்ந்துடுறேன். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்ப்புக்குமோ சொல்ல முடியாது. அடுத்த தடவை நாம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இதற்கு பல அன்பர்கள் மாற்று கருத்து சொல்றாங்க. ஞானிகள்லாம் திருமூலர் மறுக்கிறார். ஓரெழுத்து ஓதிய மாதவர் சிந்தை நொந்திட தீவினை செய்தவர் நுந்திய சுணங்கனாய் 100 எய்துவர் என்றார். நோய்வாய்ப்பட்ட நாயாக பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எத்தனை பேருடைய மனசை எப்படி எப்படிலாம் புண்படுத்திருக்கும் நமக்கு தெரியாது. We have no any accounts. அப்ப இந்த கிடைத்த பிறவியிலேயே இதை நான் செய்யணும்னா என் பெருமான் ஆடக்கூடிய ஆட்டத்தை என்னுடைய அறிவில் நான் அனுமதிக்க வேண்டும். அது பொற்பதி கூத்தாகவும் பொற்தில்லை கூத்தாகவும் அற்புத கூத்தாகவும் சுந்தர கூத்தாகவும் பேரானந்த கூத்தாகவும் ஆட வேணும். அவரு அப்படி ஆட விட்டவங்க தான் சூக்குமமாக சிவானந்த கூத்தை கண்டாரு. அதை நிர்மாணிச்சாங்க சித்தி வளாகத்துல. அன்பர்களே, மணிவாசகர் தொட்டு திருமூலர் தொட்டு வள்ளலார் தொட்டு வள்ளலாரிலிருந்து பாம்பர் சுவாமிகள் வரை இது போன்ற மேலான அனுபவங்களை பதிவு செய்ததனுடைய நோக்கம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் மேலான அனுபவங்கள் ஞானிகளுக்கு உடைத்து என்று நான் எதுவும் ஓழ்தியே கழிக்க கூடாது. இது போன்ற பாடல்களை நான் சொல்லல, நமக்கு திருநாவுக்கரசர் சொன்னது அதுக்கு தான் முதல்ல எடுத்து சொன்னேன். ஓதியே கழிக்கின்றேன், நீதியால் உணர மாட்டேன். நீ நடுவுநிலைமையில் நின்றால் இந்த அனுபவம் நமக்கு சாத்தியம். மீண்டும் பிறவாதிருத்தல் என்பது இன்று தொட்டு நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியினால் சாத்தியம், 100% சாத்தியம். நம்முடைய அன்பர்களுக்கு அடிக்கடி சமீபத்திய வகுப்புகள்ல பதியக்கூடிய மிக வலுவான கருத்து, மீண்டும் பிறப்பு கிடையாது. யார் இந்த பிறவியிலே தன்னுடைய தேக பிரஞ்ஞையை கடந்தார்களோ, புலன்களை ஒடுக்கினார்களோ, அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. மீண்டும் பிறப்பு கிடையாது என்றால் நம்ம சாயுச்சியம் அடைந்து விட்டோம்னு சொல்ல மாட்டேன். நம்முடைய பயிற்சி தேகமற்ற பயிற்சியாக இருக்கும், தவலோகத்தில் பயிற்சியாக இருக்கும். பிறவி கொண்டு என்னுடைய ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் வாயிலாக எனக்கு அனுபவம் இனி அவசியம் இல்லை.
எப்ப என்னுடைய உடலை கடந்தேனோ. அப்ப ஆடுகின்றலே என்றால் என் பெருமான் ஆடக்கூடிய கூத்தை என்னுள்ளே நான் ஆடவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய அனுபவத்தினால் எனக்கு தெளிவு பிறக்கும், ஞானம் பிறக்கும். நான் இந்த உலக மயக்கத்தினால் பிண நெஞ்சே, இந்த உலக மயக்கத்தினால் என்ன எழுச்சியினால் ஞானேந்திரிய கண்மேந்திரிய உலகப்பற்றுக்கள் தொடர்பால் நான் உன்னை ஆட விடவில்லை. ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை, என் பெருமானுடைய கழற்கு அன்பிலை. அன்பர்களே, பல்வேறு முறை நாம் பல்வேறு வகுப்புகளாக ஒரு சில செய்திகளை மீண்டும் மீண்டும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உருவகங்கள் மெட்டபர்ஸ், உன்னுடைய திருவடி என்று குறிப்பிட்ட உடனே பெருமான் திருவடிக்கு பல்வேறு மலர்களை சமர்ப்பித்தலோ என்னுடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்தலோ அல்ல. திருவடியே ஞானம், திருமடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே செல் கதியது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. சிந்தை தெளிவுதான் திருவடி. நான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் நீங்குதலே திருவடி ஞானம். இதை பெறுதலே திருவடி எய்துதலே ஒழிய நான் திருவடி வழிபடுகின்றேன் என்று ஒரு முறையும் நான் கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தத்தினுடைய திருவடிகளையே நினைந்து கொண்டிருத்தல் அல்ல. சிறப்பு முதல் நிலையில இந்த உருவக திருமேனின் மீது எனக்கு கொண்டிருக்கக்கூடிய அன்புல சிறப்பு. ஆனால் அதன் வாயிலாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அறிவில் தெளிவு. என்னுடைய அறிவின் தெளிவின் பால் நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பு எங்க என்னை கொண்டு செலுத்தும் என்றால், வாழ்வில் எனக்கு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் கொண்டு சென்று நிறுத்தும். எவ்வாறு என்னுடைய உடலுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு நடக்குது, ஒரு அன்பருக்கு ஒரு அடிபட்டு ஒரு சின்னதா கீறிக்கிட்டு அதனுடைய இது அதிகமாயிடுச்சு, அதற்கு சூச்சஸ் போடணுன்றாங்க. சூச்சஸ் போடும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா வலிக்கும். வலிக்குதேன்றதுனால இதை போடாம விட்டா இது கூடாது. இதை உணர்ந்து அந்த வலியை ஏற்றுக்கொள்வது போல என் பெருமானுடைய திருவடி ஞானம் என்ற ஞானத்தின் மீது விருப்பம் கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு வரும். என்னுடைய பெருமானுடைய திருவருள் தருவிப்பது முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர். எதை என் பெருமான் கொடுத்தாலும் திருவருள் கொடுக்கின்றது என்ற அன்புடன் அதை ஏற்றுக்கொள்ளுதல். இது யாருடையதோ அல்ல, என்னுடையது என்று ஏற்றுக்கொள்ளுதல். இந்த நிலைப்பாடு தான் என்னை மேலும் மேலும் என்னுடைய அறிவின் தெளிவிற்கு கொண்டு செலுத்துமே ஒழிய, என்னை அருளிடம் கொண்டு செலுத்துமே ஒழிய, எனக்கு கிடைப்பவற்றெல்லாம் எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கு சாமி, எப்படியாவது இந்த துன்பத்தை போக்கிவிடு, சைவம் மறுக்கின்றது. வேண்டுதல் வேண்டாமையிலான் தாள் சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. எது நடந்தாலும் உங்ககிட்ட கையேந்தி நிற்க மாட்டேன் நான். வீரம், சைவத்தின் மாண்பு வீர சைவத்தின் அடிப்படை, சத்யோஜாதத்தின் முறைமை. பெருமானுக்கு 5 முகம் 5 முகம் 5 முகம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு முகத்தினுடைய கூறு என்ன? கூறு என்றால் விளக்கம் என்ன? மேற்கு நோக்கிய முகத்தில் சென்று பொருள் கேட்க கூடாதுன்னா கிழக்கு நோக்கிய முகத்தில் சென்று பொருளை கேட்டல் அல்ல. இந்த பொருளினால் பெறக்கூடிய நிலைப்பாடு எதுவும் இல்லை, மேலான பொருள் ஒன்று உண்டு, அதை கேட்போம் என்ற எண்ணம். சத்யோஜாத வழிபாடு வீரசைவர்களுடைய ஒரே வழிபாடு சத்யோ. அவங்க மறந்தும் பெருமான் இடத்துல எதுவும் போய் கேட்க மாட்டாங்க. எது தந்தாலும் பெருமானுடைய திருவருள் தந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை. ஆடுகின்றலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை, என்பு உருகி பாடுகின்றிலை. என்பு உருகி பாடுகின்றிலை, பாடுபடுகின்றதில்லை. முதலில் என் பெருமானுடைய பாடல்களை நாவார பாடுதல் என்பது சிறப்பு. இந்த பாடு என்பது அக உழைப்பு. என்பு உருகி பாடுகின்றதில்லை, இதற்கு யோகபூர்வமான விளக்கம் வேறு. பதைப்பதும் செய்கிலை, பணிகிலை, பாத மலர் சூடுகின்றிலை, சூட்டுகின்றதிலம் இலை, துணை இலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை, தெருவுதோறும் அலைகின்றதில்லை. இப்ப இத்துணையும் சரியாக செய்தால் தெருவுதோறும் அலையலாம். நாபி கண் நயன நாசியோடு தூபியோடு அடையலாம். இந்த தூபி தான் தெருவு.
ஞானிகள் இங்க அலைவாங்க. இதான் நிலைப்பதும் விட்டு விலகுவதும் திருமூலர். ஆதாரம் கடத்தல். ஆதாரம் கடத்தல் என்றால் அறிவிலே தெளிவு பெறுதல், வேற ஒன்றும் இல்லை. இது யோகம் எல்லாம் ஆற்றல் சம்பந்தம் உடையதல்ல. இந்த யோகத்திற்கு அடிப்படையாக கருதக்கூடிய மூலப்பொருளாகிய ஒளிப்பொருள் விந்து, பிராணசக்தி, அதனுடன் கூடிய ஆத்ம ஞான தெளிவு, இவை மூன்றும் இருந்தால் நமக்கு உள்ளே ஒளி நிச்சயம். இதற்குண்டான உழைப்பை எடுங்கள்னு சாமி சொல்லி முதல்ல என்ன சொல்றாரு, இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை. பிண நெஞ்சிற்கு இது சாத்தியம் அல்ல. யாருக்கு இந்த மனமாகப்பட்டது செம்மையாகின்றதோ அவர்களுக்கு இது சாத்தியம். எனவே மனமை செம்மைப்படுத்துவதற்குண்டான பாடல்களை அடுத்தடுத்ததாக பதிவு செய்கின்றார். அறிவில்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவில்லாத இன்னல்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிணநெஞ்சே கீரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தால் கெடுத்தாய் எனை கெடுமாறே. இதுதான் இந்த ஆத்ம சுத்தி பகுதி என்பது இந்த சைவத்துறையில முதல்ல வரக்கூடிய அன்பர்களுக்கு உண்டானது அல்ல. சாமி சொல்ற செய்தி ஏற்கனவே தீக்கை பெற்று வழிபாடு செய்து கொண்டும் தன்னுடைய மனம் அடங்க பெறாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனதை ஒடுக்குவதற்குண்டான அடிப்படை எடுத்துரைக்கின்றது. ஏன்னா ஆத்ம சுத்தி என்பது சிவதரிசனம். இதெல்லாம் அடைஞ்சுதான் ஆகணும். இது அடையாமல் நமக்கு முத்தி என்பது கிடையாது, பிறவி என்பது தீரப்போவது கிடையாது. அப்ப பெற்ற இந்த பிறவியிலேயே இதற்குண்டான பக்குவத்தை அடைந்து விட்டால் சிறப்பு. நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்றது செய்மி. கழிந்தரும் பாவங்கள் உனக்கு இனி கிடையாது பிறவி. எப்ப இந்த உடல் இருக்கும் போதே என் பெருமானுடைய கழலை கற்கின்றது திருமூலர் சொல்றாரு. எதையோ படிச்சு என்னமோ ஒரு 4 காசுக்காக அவ்வளவு கஷ்டம், ஒரு ப்ரமோஷனுக்காக அத்துணை கஷ்டப்படுறோம். மீண்டும் இந்த பூமிக்கு இந்த துன்பம் கிடையாது அன்பர்களே. நாம நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையில எல்லா பொருள்களும் எல்லா செல்வமும் பெற்றுவிட்டால் நமக்கு இன்பம். நாம் அடையக்கூடிய உலகம் ரீதியான ஒரு இன்பத்திலும் துன்பம் உண்டு. இதை உணர்தலே முதல் தெளிவு. உலக இன்பங்களில் இருக்கக்கூடிய துன்பத்தை உணர்தலே கொண்டிருக்கின்றோம். துன்பம் இல்லாத உடலற்ற அற்புதமான பேரறிவு நிலை தயாரா இருக்கு. Why don't we try? இந்த பிறவிலே ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அதற்கு இந்த மனதை ஏன் ஒடுக்கக்கூடாது? மனதை ஒடுக்கவில்லை என்றால் இது சாத்தியம் இல்லை. அதுக்கு தான் முதலே சொல்றாரு, அறிவு இல்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி. உன்னை அறியக்கூடிய அறிவை எனக்கு அளித்து விட்டாய். இருந்தாலும் என்ன ஆகுதான், மேல் நெறியெல்லாம் புலமாக்கி எந்தை பந்தனை அறுப்பானை பிரிவில்லாத என் அருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிண நெஞ்சு. நீ எங்கனா யாருன்னா சொன்னதை கேட்டியா? எல்லாத்தையும் செய்ய. அதற்கு தான் முதல்ல இந்த பட்டினத்தாரோட பாடல்கள் வாசித்து காமிச்சோம். கையொன்று செய்ய, மனமொன்று சிந்திக்க. வழிபாடுதான். சிவபூசியை சீரிய முறையில செய்தால் ஏற்படக்கூடிய அனுபவம் எனக்கு அறிவில இருக்கக்கூடிய குற்றம் நீங்கிய ஒலி அனுபவம். பெருமான நான் என்னத்துக்கு அவரை மகிழ்விக்கணும்? அவரோட மகிழ்ச்சி எப்போனா நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய குற்றத்தை நீக்கி கொண்டால். அற்புதமா அடுத்த பகுதியில கைமாறு கொடுத்தல். பெருமான் எனக்கு கொடுத்த இந்த பிறவி அவனுக்கு நான் கைமாறு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? எதுக்காக இந்த பிறவி கொடுத்தானோ அதை உணர்ந்து நீங்கி விடுதல். இதுதானே சாமி கேட்கிறாரு. அதை விட்டுட்டு அவருக்கு எல்லா விதமான பூசை, உடனே பூசையை நிராகரிக்கல. பூசையின் மூலமாக பெற வேண்டிய தெளிவு. 400 கோடி கடி கமழ் சந்தனம் வானுர மாமலரிட்டு வணங்கினும் திருமூலர். 400 கோடி கடிகமழ் சந்தனம் வானுர மாமலரிட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உணர்தல். ஊனினை நீக்கி உணரவல்லார்க்கு அல்லால் தேனமர் பூங்கழல் சேர ஒண்ணாது.
நீ எப்போ உன்னுடைய உடம்ப கழற்றிட்டு உன்னுடைய ஆன்ம அறிவினாலே எதிர்க்க இருக்கக்கூடிய பரம்பொருளை உணர முயல்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு உண்மை நிலை. அது வரைக்கும் அதை அடையக்கூடிய முதல் நிலை, படிநிலை. மறுக்கல, இதுலயே வாழ்க்கை போயிடக்கூடாதுன்ற தக்க சமயத்தை நாம் பெறக்கூடிய இது போன்ற வழிபாட்டு முறைகளால தக்க ஆசிரியர்கள் பால் நமக்கு இது போன்ற செய்திகள் நமக்கு கிடைக்க பெறும். நூல்கள் வாயிலாகவோ ஆசிரியர் அதை சரியாக தெரிவு செய்து கொண்டு அந்த முயற்சியில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டால் நாம் பிறவியை நீக்கிக் கொள்ளலாம். சிவயோக ஞானி சிதைந்து உடல் விட்டால் தாமே தவலோகம் சேர்ந்து பின் தான் வந்து கூடி சிவயோக ஞானத்தால் சேர்ந்தவர் நிற்பர் புவலோகம் போற்றுனர் புண்ணியத்தோரே. திருமூலர். சிவயோக ஞானத்தில் நின்று விட்டால் அவங்களுக்கு தவலோகம் தான். வினையின் காரணமாக உடலை விட நேர்ந்தாலும் நமக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. திருமூலரே சொல்லிட்டார், அப்புறம் ஏன் நமக்கு சந்தேகம்? அப்போ இந்த மனம் என்ற ஒரு மாயை நம்ம மீண்டும் மீண்டும் கீழ்நிலைக்கு அழைப்பதனால சாமி முதல்ல அதை மாறி நிற்க அழைக்கின்றார். மனதை அழைத்தவுடன் மனம் நமக்கு பணிந்து அது பணிவிடை செய்தான். மாறி நின்று என்னை கிடந்தனை எம் மதியிலி மடனெஞ்சே தேறுகின்றாய் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை காயம் கீறுகின்றலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் இல்லேன்னு. இதுல இந்த கீறுகின்றலைன்றது ரொம்ப நுட்பமான சொல்லாக யோகி பதிவு செய்கின்றார். கீறுகின்றலை குரு காட்டும் குறி காணார், குரு காட்டும் குறி கண்டு கூடவும் மாட்டார். குருவிருக்கும் இடம் காணார் குலமும் காணார். எவ்வளோ செய்தி சொல்றாங்க. இந்த கீறுகின்றலை என்பது குரு தரிசனத்தை ஒட்டியது. இதுல இந்த மாறி நின்று அப்படின்னு சாமி முதல்ல குறிப்பிடுவதே இந்த மனம்தான் என்னை கீழ்மைப்படுத்துது, எனவே மனமாகப்பட்டது செம்மையானால் இந்த புலன்களிடமிருந்து விடுபடும். அப்போ மனதை புலன்களிடமிருந்து விடுபடுத்துதலே முதல் நிலை பயிற்சி. அதற்குத்தான் வழிபாடு. நான் செய்த சிவபூசையின் வாயிலாக என்னுடைய வாழ்வு செம்மையாக வேண்டும், என்னுடைய வாழ்வு அறநிலையிலே நிற்க வேண்டும், என்னுடைய வாழ்வு ஒழுக்கத்திற்கு வர வேண்டும். இவையெல்லாம் அடிப்படை. இவையெல்லாம் நாம் முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டால்தான் இதன் மீது என்னால கோயிலை கட்ட முடியும். நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா அப்படின்ட்டு முதல்ல புற கோயிலுக்கு கூப்பிட்ட சாமி அகக்கோயிலுக்கு கூப்பிடுறாரு. அகக்கோயிலுக்கு உள்ள நாம போகணும்னா அங்க போய் வேலை இருக்கு. உள்ள போன அங்கேயும் அலகிடுதல் மெழுகிடுதல் இருக்கு. ஏன்னா என்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை நான் விலக்க வேண்டும். முதல்ல புறக்குற்றமாகிய தேகம் நீங்குதல். இந்த தேகம் நீக்கியவுடன் அகக்குற்றமாகிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய மூல குற்றம், அந்த குற்றத்திற்கும் அலகிடுதல் மெழுகிடுதல் இருக்கு. திருக்கோயில்ல செய்யக்கூடிய புறக்கோயில்ல செய்யக்கூடிய அலகிடுதல் மெழுகிடுதல் என்னுடைய தேகத்தை தூய்மையாக்க வேண்டும். எடுத்த உடனே எனக்கு தேக தூய்மையோ இல்ல ஆன்ம தூய்மையோ கிடைக்க பெறாது. அதனால் இதற்கு முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது. திருமூலர் அற்புதமா செய்தி சொல்றார், பயிற்சி கொடுக்கிறார் நமக்கு. பெருக்க பிதற்றி பேய்தேர் திரிந்து என் பயன் விரித்த பொருளுக்கெல்லாம் வித்தாவது உள்ளம். எதெல்லாம் பார்க்கறியோ அது மேலாம் நீ சென்று பற்றி கொண்டுதான் இருப்பாய். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் சாமியை பிடிக்கிறதுன்றது அலை விட்ட உடனே கல்ல மூழ்கிறது, சாத்தியம் இல்லை. அப்ப என்ன பண்ணு, சிறிது சிறிதாக உன்னுடைய வாழ்வை செம்மைப்படுத்திக்கொள். வாழ்வில் இறைவனுக்கும் உண்டான காலத்தை அதிகப்படுத்து. ஒற்றை வரியில சொல்றார், பெருக்க பெருகும் சுருக்க சுருங்கும் அறுத்தம் அத்தனை ஆய்ந்து கொள்கிறேன் என்றார். நீ நேரடியா மொத்தமா பிடிச்சிட முடியாது. உன்னுடைய காலத்தை என் பெருமானுக்கு கொடு. திருக்கோயில் வழிபாடுன்னு போய் கொடுத்த அதற்கு அடுத்ததாக உள்ள நீ பார்க்க ஆரம்பிச்ச ஒன்னு உன்னுடைய அக விசாரத்திற்கு கொடு. பெருமான் கடைநிலையில சொல்றார் வள்ளல் பெருந்தகை பேருபதேசத்தில், நான் எல்லாத்தையும் பார்த்து இதை தான் படிச்சுட்டு தவறா புரிஞ்சுக்க, நான் எல்லாத்தையும் பார்த்து வழிபாடு செய்துட்டு சொல்றேன். இதெல்லாம் விட கடைநிலை அனுபவத்திற்கு வாய்ப்பு எப்போ துவங்க பெறும்னா, நீ அண்ணாந்து பார்த்து அமர்ந்திரு.
அண்ணாந்து பார்க்க அழியும் உடம்பேன்றார் திருமூலர். அங்க நீ விசாரம் செய், அண்ட விசாரம் பிண்ட விசாரம் செய், அப்போ உன்னுடைய குற்றங்கள் அத்தனையும் தீர்ந்து போகும்ன்றார். அதற்குண்டான் இதெல்லாம் நாம கேட்ட உடனே உட்கார முடியாது. படிநிலையாக திருவருள் பற்றி குருவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நிலைகள். அவ்வாறு மனதை அழைத்தார். ஒடுங்க மனத்தை அழைத்ததனால அது ஒத்துழைப்பு நன்றி மாறி நின்று என்னை கிடந்தனை, நான் என்பது கிடந்தனை எம் மதியிலி மடநெஞ்சே தேறுகின்றலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் ஆற்றலுக்காக பதிவு செய்கின்றார் இந்த பதிவை. இவ்வாறு இப்போ மனமாகப்பட்டது ஒத்துழைப்பு நல்கியவர்கிட்ட வந்துடுச்சு. அதற்கடுத்து இந்த மனதிற்கு மனம் ஒடுங்கிய பின்பு எது மூலம் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு செய்தி சொல்றார். நீ உடலால் தான் இறைவனை அடைய முடியுமா? இறைவனை எதனால் அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய அறிவினால் தான் அடைய முடியும். உன்னுடைய ஆன்மாவிற்கு இறைவனை அடையக்கூடிய அறியும் திறன் உண்டு என்ற பெருமையை நீ உணர்ந்தாயா இதுவரையில்? எப்போ புறப்பற்று நீங்கியதோ அப்பொழுதுதான் உனக்கு அந்த பெருமை உணர முடியும்ன்றார். கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடிநாயேனே விற்றெலாம் மிக ஆள்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளம்தளிர் பிரிந்து இருந்து நீ உண்டன எல்லாம் உன் அற்றாறு நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறிகிலேனே. இது எவ்வளவு பெரிய பொருளை அறியக்கூடிய ஆற்றல் உடைத்து. அதனால்தான் இந்த பதியையும் பசுவையும் பற்றி குறிப்பிடும் பொழுது ரெண்டுமே சித்து பொருள், ரெண்டுமே சித்து. அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி மட்டும் மாறுது. இது தூல சித்து, அது அதிசூக்கும சித்து. இப்ப இந்த தூல சித்துல இருந்து இந்த அதிசூக்கும சித்தை தொடணும்னா இது நுண்மையாகணும். அப்போ வழிபாடும் எனக்கு நுண்மையாகணும். முதல்ல பிம்பரூப வழிபாடாக இருக்கலாம், மண் சார்ந்த வழிபாடு. அதற்கடுத்து கும்பரூப வழிபாடு, அதற்கடுத்து தம்பரூப வழிபாடு ஒலி வழிபாடு, அதற்கடுத்து காற்று மந்திர ரூப வழிபாடு, அதற்கடுத்து வெளி என்ற மந்திர அனுபவத்தினுடைய வழிபாடாக இது நுண்மை பெற வேணும். என்னுடைய வழிபாடு இவ்வாறு எனக்கு நுண்மையானால்தான் என்னால் இந்த அதிசூக்கும சித்தை உணர முடியும். தூல சித்தை உணரணும்னா நான் தூலமா உணரலாம். அதிசூக்கும சித்தை உணரணும்னா என்னுடைய அறிவால் தான் உணர பெறணும். அத்தகைய அதிசூக்கும சித்த அனுபவத்திற்கு உன்னுடைய ஆன்ம அறிவாகப்பட்டது உரிமை உடைத்துன்றார். இது ஏதோ ஒரு இங்கு பிறந்திருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களுக்கும் உரிமை உடைத்து மறந்துடுறோம். உலக பொருட்கள் மீது பற்று கொண்டமையினால் எனக்கு இத்துணை பெரிய வாய்ப்பினை நாம் மறந்து விடுகின்றோம். அந்த மறதியை போக்கி பெருமானை அடையக்கூடிய பெரும் பேற்றையை நமக்கு இந்த பாடலினால் உணர்த்தி, அதற்கு அடுத்ததாக அற்புதமா சாமி செய்கிறாரு. அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவு அறுத்து நின்ற ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்த்தி இருந்தேயும் உலகறுத்து உனை நினைந்து உளம் பெரும் களம் செலுத்தும் இளநெஞ்சே பலகருத்து உடையான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே என்று இறைவனை அறிந்திருந்தும் இறை செயல்களில் ஈடுபட்டிருந்தும் இந்த மனமாகப்பட்டது அடிக்கடி நம்மை கீழ்மைகளுக்கு இழுத்து செல்கின்றதை பற்றி பதிவு செய்கின்றார். இதற்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்லுவாரு? நான் இவ்வளோ தெரிந்திருந்தோம், இத்துணை தூரம் நீ எனக்கு செம்மையான செயல்கள் புரிந்திருந்தும் என்னுடைய வினையின் காரணமாக என்னால் இதையெல்லாம் விட்டு வெளியே வர முடியலையேன்னு பதிவு பண்ணுவார். அதற்கு அடுத்த பாடல்ல வினைகள் அத்துணை தூரம் என்னை பற்றி இருந்தாலும் என்னை விளக்குவதற்கு சரியான ஆசிரியன் வாய்த்தால் போதும் என்பார். அத்துணை பாடல்களும் பல வகுப்புகளில் பதியக்கூடிய கருத்து, ஏதேனும் ஒரு நூல் பெருமான் திருவருள் பற்றி அந்த நூலை முழுமையாக உள்வாங்கினால் இறை அனுபவத்தினுடைய முழுமையை நாம் புரிந்து கொள்ளலாம். நிறைய நூல்கள் படிக்கணும்ன்றதில்லை, ஆனால் ஒரு நூலினுடைய சாரத்தை முழுமையாக உணர்து. இந்த திருச்சதகம் என்ற பகுதியில ஆத்ம சுத்தியில கொடுக்கக்கூடிய 10 பாடல்களை நாம முழுமையாக உணர்ந்தாலே போதும். எவ்வாறு புறப்பற்று அகப்பற்றுடன் திரிந்து கொண்டிருந்தோம்,
அதில் என்னை தொழில்படுத்தியது மனம். இந்த மனதை ஒடுங்க வைக்க என்ன பண்ணணும்? மனம் ஒடுங்குவதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்ட பின்பும் மனத்தினால் நான் எவ்வாறு கீழ்மைப்படுகின்றேன், இது வினையின் காரணமாக நடக்கின்றது என்றால் இதை எனக்கு போக்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய குரு என்பவர் யார்? அதற்கு அடுத்த பாடல்ல வைக்கிறார். வினைதான் காரணமோ புகுவதும் போதரவு இல்லதும் போதல் வரவு இல்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவது ஆவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவதும் ஆவதும் நித்தலும் அமுதோடு தேன் பால் கட்டி மிகுவதும் ஆவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனேன். இவ்வளோ இப்போ இந்த இதில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இதில் சொல்லாடல் அமுதம். இந்த அமுதத்திற்கு தான் யோகி ரொம்ப அற்புதமாக இதில் நிறைய திருமந்திரம் எடுத்து மேற்கோள் காட்டியிருக்கார். அந்த அமுதத்திற்கு உண்டான மேற்கோள் விந்து வெண் வீசத்தை மேவிய மூலத்து நந்தி அங்கியினாலே நயந்தரித்து அந்தமில் பானு அதிகண்ட மேலேற்றி சந்திரன் சார்புறத்து அன்ன அமுதாமேன்ற இந்த ஒரு திருமந்திரம் புரிந்தால் அருட்பெரும் சோதி ஆண்டவர் அனுபவம் நிச்சயம். சொல்றாரு, விந்து வெண் வீசத்தை மேவிய மூலத்து நந்திய அங்கியினாலே. இதான் மேவி எழுகின்ற செஞ்சூடர் ஊடு சென்று. பல்வேறு திருமந்திரத்துல இத மீண்டும் 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 சாமி வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். ஒரு திருமந்திரம் ரெண்டு திருமந்திரம் உங்க விந்து ஜெயத்துல போனீங்கன்னா எல்லா பாடல்லையும் வெள்ளி உருகி பொன்வழி வாடாமே கள்ளத்தட்டனார் கரியிட்டு மூடினார், கொல்லி பரிய குழல் வழியே சென்று வள்ளி அண்ணாவில் அடக்கி வைத்தாரு. நமக்கு ஏற்படக்கூடிய ஒலி அனுபவம் என்ற அறிவின் தெளிவிற்கு மூலமாகிய மூலப்பொருள் நம் உடலிலே இருக்கக்கூடிய சப்த தாதுவில் ஒன்றாகிய ஒளிப்பொருள் விந்துதான். அத நந்தி அங்கியாலே சுத்த சூடால கலந்தெரித்து உண்ணில்றார். கலந்தெரித்து உண்ணில் விந்து வெண் வீசத்தை மேவிய மூலத்து நந்தி அங்கியினாலே நயந்து எரித்து அந்தமில் பானு. இதான் சூரிய கண்டம். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 3 மண்டலம், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இந்த சூரிய மண்டலத்தினுடைய செய்தி தான் சாமி பதிவு செய்கிறார். இங்கதான் நமக்கு மிகப்பெரிய அறிவில் தெளிவு என்ற அற்புதமான அனுபவ விளக்கம் ஏற்படும். இதனுடைய முடிவு தான் கண்டம் கருத்தல். இந்த கண்டம் கருத்தல் என்பது பெருமானை போலவே நம் அத்துணை பேருக்கும் உரித்தான ஒரு அனுபவம். இதுதான் வல்லர் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். கோபுர வாசல், கண்டம் கருத்தல் எல்லாம் ஒரு பொருளுடைய செய்தி. இந்த துறை திறந்தால்தான் ஒலி. நிச்சயமாக அன்பர்களே, நம் அத்துணை பேருக்கும் சாத்தியம். தேக குற்றம் நீங்க பெற்றால் அத்துணை சிவ சாதகர்களுக்கும் சிவ வழிபாட்டாளர்களுக்கும் அனுபவப்படக்கூடிய செய்தி இது. அந்தமில் பானு இதான் சொல்றார், அதிகண்ட மேலேற்றி சந்திரனில் சேர்ப்போர்க்கின்றார். யாரு நம்முடைய ஆன்ம உணர்வை கண்டத்தை கடந்து கொண்டு செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அமிர்தம் நிச்சயம். இப்ப அமிர்தம்னு உடனே இது கிடைச்சா நான் சாகாம, இந்த அமிர்தம் கிடைக்க பெற்றால் யோகிக்கு அமிர்தாகி அறிவாகும் என்றார் திருமூலர். அமிர்தம் என்றால் அறிவுதயம், சுத்த ஞானம் தான் அமிர்தம். இது சாத்தியம் அப்படின்ட்டு இதுல சொல்றாரு. அதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் நமக்கு குருவின் அவசியம் கருதி வலியுறுத்தக்கூடிய 7வது பாடல். ஏன்னா முதல்ல மனம் ஒடுங்க பெறாததுனால கீழ்மை நிலை, மனம் ஒடுங்க பெற்றால் இருக்கக்கூடிய மேன்மையை கூறி மனம் ஒடுங்க பெற்று கைவர பெற்ற பின் தேகப்பற்று நீங்கித்து இருந்தாலும் எப்பொழுதேனும் மலவாசனை காரணமாக கீழ்மை நிலை நோக்கி செல்கின்றேன், தக்க குருவை கைப்பிடித்து கொண்டால். அதுதான் சொல்றார், வினை என் போல் உடையார் பிறரார். மாணிக்க வாசகர் நோக்கில் சிந்தித்து பாருங்க. வினை என் போல் பிறரார் உடையார் திருவடி காட்டிட்டு விட்டு போயிருக்க. உடையான் அடி நாயேனே திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பற்று மற்ற அதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலை கீறேன்ற. இந்த தலை கீறுதல் தான்
குரு தரிசனம். இதை சொல்லுவார், இலங்குகின்றேன் திரு அடியை எனக்கு கொடுத்த காட்டினாய் திரு கழுக்குன்றிலேன்வார். பெருமான் பெற்றது உபதேசம், அந்த உபதேசம் அனுபவமானது கழுக்குன்றம். கழுக்குன்றத்தில் தான் பெருமானுக்கு அந்த முழுமை கிடைக்க பெற்றதாக பல்வேறு திருவருள் குறிப்புடைய அன்பர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த தலைக்கீரேன் என்பது தக்க ஆசிரியர் வாயிலாக ஏற்படக்கூடிய புருவ புட்டு திறப்பு. இதுதான் வள்ளல் பிரானாரும் சொல்றார். எனக்கும் நின்னை போல் நுதற்கண்ணை விழிப்பித்து ஈந்தனையே, அது விழிப்பித்து தந்தனையேன்றார். சிதம்பரம் சுவாமிகள் வாயிலாக ஒற்றியூர்ல அவருக்கு நடந்த அனுபவமாக குடும்ப கோஷத்தில் பதிவு செய்கிறார். அப்போ இது போன்ற சுத்த ஞான அனுபவத்திற்குண்டான செயல்பாடுகள் தக்க ஆசிரியர் வாயிலாக நடைபெறும். தலைக்கீரேன் இணையன் பாவனை இரும்புகள் மனம் செவி இன்னது என அறியேனே. இது போன்ற ஒரு ஆசிரியர் கிடைக்க பெறாததுனால இத்துணை கற்றிருந்தும் இத்துணை செய்தியை பெற்றிருந்தும் நான் இந்த பிறவியை போக்கிக் கொள்ளாமல் கல்போல் இருந்தேன். அதை பதிவு செய்விட்டு சொல்றாரு. அதற்கு அடுத்ததாக பிராண அசைவை ஒடுக்காமல் நெடுங்காலம், பிராண அசைவை ஒடுக்கி இந்த நெடுங்காலம் சரீரத்தில் நிற்கக்கூடிய அகப்பயிற்சியை சொல்லக்கூடிய பாடல். அதற்கு அடுத்ததாக ஞானிகள் இடைவிடாது சிவத்தை சிந்திக்கக்கூடிய பாடல். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமானை நாம் பற்றிவிட்டோம், பற்றிவிட்ட பெருமானுடனே நிற்றல். நீல நினைதல்னு ரொம்ப அடிக்கடி படிக்கிறோம். இந்த நீல நினைதல் எவ்வாறு சாத்தியம்? நாம் பல்வேறு தொழில்முறைகளை சார்ந்திருந்தாலும் பல்வேறு படிப்பு நிலைகளை சார்ந்திருந்தாலும் எப்பொழுதும் ஈசனுடன் பற்று கொண்டிருந்தல் எவ்வாறு? ஞானம் அல்லது கதி கூடுமோ, சிவகதி கூடாது. ஞானம் ஈசன் பால் அன்பே. ஈசன் என்பது அன்பு. அப்ப ஞானம் அன்பின் பால் அன்பு. நான் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலும் அன்புடன் இருத்தல் சாத்தியம் தானே. அதுதான் சிவ அனுபவம்ன்றார். ஞானம் ஈசன் பால் அன்பே. ஈசன் என்றால் அன்பு. அப்ப அன்பின் பால் அன்பே சிவம். அப்ப நான் எந்த தொழில் செய்தாலும், என் நிலையில் நின்றாலும், எக்கோலம் கொண்டாலும், மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். சாக்கி நாயனார் புராணம். அப்ப நான் படித்து கொண்டிருந்தாலும் எந்த தொழில் முறையில் இருந்தாலும் என்னை அன்பிலேயே திளைத்து கொண்டிருத்தல் சிவத்தினுடைய மூலம். வெளி ஒளி அலி. வெளிநிலை, ஒளிநிலை, அலிநிலை. வெளி என்றால் தேகம் கடந்த நிலை, ஒளிநிலை என்றால் சுத்த நிலை, அலிநிலை என்றால் கருணை நிலை. தேகம் கடந்த சுத்த கருணை எம் பெருமானுடைய அனுபவ நிலை. இது எல்லா ஆன்மாவிற்கும் எந்த தொழில் செய்தாலும் சாத்தியம்தானே. இதற்குண்டான மூல குற்றத்தை போக்கிக் கொண்டால் இத்தகைய மிகப்பெரிய அனுபவம் கிடைக்கப்பெறும். எப்பொழுது சிவத்தையே பற்றி கொண்டிருந்தால், நான் கருணையிலேயே முகிழ்ந்து கொண்டிருந்தால் நான் சிவத்துடன் இணைந்து கொண்டிருக்கலாம் என்று கூறக்கூடிய பாடல். கடைசியாக சாமி கூறுகின்றார், வேனில் வேல்கனை கிழித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே மான் நிலாவிய நோக்கியர் படிறு இடை மத்தியிடு தயிராகி தேன் நிலாவிய திருவருள் புரிந்து என் சிவன் நகர் புகப்போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே என்று கடைநிலையில் ஏற்படக்கூடிய தடையை பற்றி கூறுகின்றார். எத்துணை நாம் கற்றிருந்தாலும் எத்துணை பயிற்சியில நாம் இருந்தாலும் கடைநிலையில வழுவக்கூடிய ஒரு கவர்ச்சி நிலை பற்றி பேசும்பொழுது நம்முடைய திருநாவுக்கரசரும் சொல்வார், மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் பொழுதும் மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது என்றார். கடைநிலையில மதனெனும் பாறை தாக்கி, இந்த கவர்ச்சி என்பது எடுத்தவுடனே நாம் கொண்டு செலுத்தி போய் நாம் ஆண் பெண் மைதுனத்தில் கொண்டு செலுத்தாம கண்ணிலிருந்து கேள்வியிலிருந்து, அதுதான் திருமூலர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது காணாக்கண் கேளாச்செவி இவை இரண்டும் வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாம் என்றார். காணாக்கண் கேளாச்செவி, இதன் மூலமாக எனக்கு
அத்துணையும் விரயமாகும். அப்போ மதனெனும் தோணி பாறை தாக்கி மறியும் போது முடிஞ்சு போகுது, அத்தோட மறியும் போது அப்ப சொல்றாரு, உனை உணும் உணர்வைத்தாராய் ஒற்றியூர் உரிய கோவென்றார். எனக்கு எப்போ இந்த மதனெனும் பாறை தாக்குதோ அவ்வளவுதான், நான் நிலை தடுமாறிடுவேன். அந்த நேரத்தில் உனை உண்ணும் உணர்வைத்தாராய். திருநாவுக்கரசரை போல அக ஆய்வுக்கு உண்டான பாடல்களை தந்தவர் யார்களுமே இல்லை. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, புலன்களை போக நீக்கி புந்தியை ஒடுங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்றவல்லாய் மனத்தினில் போகமாக்கி சினம் களைவார் போலும் திருப்பயற்றூரனார். எத்தனையோ பதிகங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான அக பயிற்சிக்குண்டான பாடல்கள் தேவாரத்தில், திருப்பாட்டில், திருக்கடை காப்புல, தேவாரத்தில், திருவாசகத்தில், பெரிய புராணத்தில், திருமந்திரத்தில் விரவி கிடைக்கின்றன. இது போன்று விரவி கொடுக்கக்கூடிய பாடல்களை கொண்டு நாம் தெளிவு பெற வேண்டும். அகத்திலே தெளிவு பெற்று அகத்திலே சிவத்தை உணர்ந்து சிவத்துடன் இணைய வேண்டும். நம்முடைய குற்றத்தை போக்கிக் கொண்டு சிவத்துடன் இணைதலே ஆத்ம சுத்தி என்று எம்பெருமான் மனதை செம்மைப்படுத்துவதால் இது சாத்தியம். மனதை செம்மைப்படுத்தி உடல் மற்றும் உலகப்பற்றை நீங்கி குருவின் வாயிலாக சிவத்துடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலையிலேயே நின்றால் எனக்கு ஆத்ம சுத்தி. அதனால்தான் அந்த பயிற்சியை பெற்று ஆத்ம சுத்தி அடைந்து சிவரூபம் கண்டு பெருமானுடன் இணைந்து இருக்கலாம் என்று இந்த பகுதியிலே மணிவாசக பெருந்தகை கூறுகின்றார் என்று கூறி, இத்துணைக்கும் எம்மை ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்திய குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர சிவா. சிவா அரங்கமண்ணா செய்தி சொல்லுவாங்க. அப்பப்போ குமரவேல் ஒன்றாம் வகுப்பு போகும்போது அவங்க அப்பா என்னது பல்பம் கொடுப்பாரு. அடுத்தது அவங்க தந்தையார் பென்சில் கொடுப்பாரு. அடுத்தது அவங்க தந்தையார் பேனா கொடுப்பாரு. பிஇ படிக்கும்போது லேப்டாப் கொடுப்பாரு. அதே போல் திருக்கோயிலுக்கு போவது பல்பம் எடுத்து போகிற மாதிரி. நான் பிஇ படிக்கும் போதும் இப்படி போய் அலையாதுன்னு சொல்ல வராங்க. தன்னையறிந்து இன்பமுற வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அவங்க சொன்னதில் எனக்கு இதுதான் பதிஞ்சது. ஐயா, நன்றி நன்றி நன்றி. மூத்தோரா போட்டிருக்கேன் சிவா, இளைஞரா போட்டிருக்கேன் இல்லை, மூத்தோரை போட்டிருக்கேன். நடுவில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் பேர் மட்டும் பால சீனுவாசன். குமரவேலையா, பத்திரிக்கையில் என்ன பிரிச்சிட்டீங்களே அப்படின்னாரு. என்னையா பிரிச்சுட்டேன்? அவரும் என்ன ஆண்டுதோறும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, என் தம்பி சதானந்தன் தான் பொறுப்பு. என்னத்த நான் பண்ணிடுறோம், வருஷம் வர்ற பால சீனிவாசன் ஒரு புள்ளி வச்சிடறோமா, தயவு செய்து அது எடுத்துருத. அவர் வருஷம் சொல்றாங்க, நான் அதை மறந்துடுறேன். பெரும் புள்ளியாக்கலாம், வெறும் புள்ளியாக்க கூடாது. சிவா, அடுத்து நம்முடைய பிரபாகர மூர்த்தி ஐயா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய திருமகனார் சைவ சித்தாந்த வகுப்பின் ஆசிரியராக செம்மையாக செயல்படுறாங்க. நல்ல அனுபவ உரைகள் நான் பல இடத்த கேட்டிருக்கேன். அவர்கள் இப்பொழுது கைமாறு கொடுத்தல் என்ற தலைப்பில் அருட்பொழிவாற்ற வருகிறார்கள். தம்பி அவர்களை அன்போடு வருகை என்று அழைக்கிறோம்.